தற்காலிகமா எங்கள் வெற்றியை தடுத்து 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 மறைச்சு மறைச்சு வரலாம். ஆனா உறுதியா வெல்லும். எவனுமே நினைக்கலையே எற்ற விழுக்காடு பெற்று 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியா வருவார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார். எவன் நினைக்கலையே. இவன் எண்ணும் போது கருத்து கணிப்பு மற்றவை மற்றவை மற்றவையிலே வைப்பான். இப்பவும் மற்றவையில தான் வைப்பான். நாங்க அதை பத்தி கவலையே படுறதில்லை. அவன் போட்ட மாட்டான். இப்ப நான் கத்துறதுக்காக ஓட்டலாம் அவனுக்கு போயிருமோன்னு வேணா ஏதாவது பண்ணுவானுங்க. புரியுதா? அதனாலதான் என் தம்பி சொல்றல்ல, நம்ம எச்சில் இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பான். பிறப்பு ஒக்கும்னு சொல்றது முதல்ல நம்ம தான். கொடியை கூட வேற வண்ணத்துல வடிவமைக்க அதே சிவப்பு மஞ்சள் தான், தூய சக்தி. அதனால என்ன, ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி, பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற, வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படிச்சு அவன் பின்னாடி போங்கடா, நடிகன் பின்னாடி போய் சுத்தாதீடான். யாரு? பழனி பாபாங்கிற புரட்சியாளர். அக்ரஹாரத்தில் இருந்த பாரதி கண்ணனையும் பாடினான், காளியையும் பாடினான், கர்த்தரையும் பாடினான், ஏக இறைவன் அல்லாவையும் பாடினான். அல்லாவை பாடிய கர்த்தரை பாடிய ஒரு ஐயரை சொல்ற அக்ரஹாரத்தில் இருந்து பாரதிய தலைவனா சொல். எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்குறி கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்குறிகள் தவிக்கொண்டு திரிகிறது. நாம பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டை எல்லாம் இடிப்பேன்னு சொல்லல, திராவிட குட்டியச்சவர் தகர்ப்பு இடிப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன். நீயா கோட்டைன்னு கற்பனை பண்ணிக்கிற? கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? உங்க ஐயா நம்ம ஐயா ஈவேரா பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உன்னால? சீமான் ஈவேராவை எதுக்குறான், நாம் தமிழ் கட்சியில எதுக்குறான், அவனுக்கு ஓட்டு போடாதீன்னு மேடையில பேச முடியுமா உன்னால? பேசுவியா? ஏன் ஒத்த ஓட்டு விடாது? தற்காலிகமா எங்கள் வெற்றியை தடுத்து 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 மறைச்சு மறைச்சு வரலாம். ஆனா உறுதியா வெல்லும். எவனுமே நினைக்கலையே எற்ற விழுக்காடு பெற்று 36 லட்சம் வாக்கை பெற்று 3வது பெரிய கட்சியா வருவார், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வருவார். எவன் நினைக்கலையே. இவன் எண்ணும் போது கருத்து கணிப்பு மற்றவை மற்றவை மற்றவையிலே வைப்பான். இப்பவும் மற்றவையில தான் வைப்பான். நாங்க அதை பத்தி கவலையே படுறதில்லை. நீ என்னைக்கிடா நாங்க வளரும் சொன்ன உன் கருத்து வெங்காய கருத்து. நாங்கள் அடுத்தவன் கருத்துக்கு வேலை செய்கிறவர்கள் அல்ல, மக்களின் நலனுக்கு வேலை செய்கிறவர்கள். தமிழ் குல பெண்களுக்கு நமது பாட்டியை படிக்கும் போது நம்முடைய அப்பத்தா நம்முடைய முன்னவள் 250 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு திமிர், ஒரு நிமிர்வு. அதை பார்த்துத்தான் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் என்கிற மக்கள் ராணுவத்திலே சரிபாதி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து படையை கட்டினர். பார், ஒரு மகள் அவளே எத்தனை படைகளை பிரித்து தலைமை ஏற்று நடத்தி வென்றிருக்கா பாத்துக்க. அவருக்கு எவ்வளவு உறுதி இருந்திருக்கணும் உள்ளத்துல. அந்த பரம்பரை வீரம் நமக்கு என்ன செத்தா போச்சு? அவ வழிவழியே அவ வம்சத்துல வந்த பிள்ளைகள் தானே நாம. அது இல்லாம போயிருச்சா? எப்படி? நீ இப்படி பாரு, நம்ம பாட்டியை தன் அரசியை காட்டி கொடுக்காமல் வெள்ளைக்காரன் வாளில வெட்டுண்டு துண்டா விழுகிறார். உடையால் துடியாமல் நம் பாட்டியை நம் அரசியை காட்டி கொடுக்காமல் மாண்டு போனாலே என்று மறவர்குல மக்கள் அந்த பகுதியிலே நம் பிறந்த மண்ணிலே கொல்லங்குடியிலே இருக்கிற நம் உறவுகள் எல்லாம் அந்த பெண்ணை வெட்டு உடையால் காளி என்று வைத்து இன்றும் குலதெய்வமாக போற்றுகிறோம் என்றால், பாட்டியை காட்டி கொடுக்காத ஒரு பெண்மகள் உடையாலே நம் குலதெய்வம் என்றால் நம் பாட்டி எவ்வளவு பெரிய தெய்வம்டா. அவளை ஏண்டா நீ போற்றல்? அவன் போற்ற மாட்டான். இப்ப நான் கத்துறதுக்காக ஓட்டலாம் அவனுக்கு போயிருமோன்னு வேணா ஏதாவது பண்ணுவானுங்க. புரியுதா? அதனாலதான் என் தம்பி சொல்றல்ல, நம்ம எச்சில் இருந்தா பல பேர் இங்க கட்சி நடத்திட்டு இருப்பான். பிறப்பு ஒக்கும்னு சொல்றது முதல்ல நம்ம தான். கொடியை கூட வேற வண்ணத்துல வடிவமைக்க அதே சிவப்பு மஞ்சள் தான், தூய சக்தி. அதனால என்ன,
ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள டிக்கெட் தான். அது தூய சக்தி பிளாக்ல விற்காது, டிக்கெட் விற்காது. இது ஒரு கொடுமை கொடுமை. எங்க அண்ணன் பழனி பாபா சொல்ற, வீர மக்களை போற்றுங்கடா, வீரர்களை படிங்கடா, வீர வரலாறை படிச்சு அவன் பின்னாடி போங்கடா, நடிகன் பின்னாடி போய் சுத்தாதீடான். யாரு? பழனி பாபாங்கிற புரட்சியாளன். அவனை முஸ்லீம்ன்றது துலுக்கு போயிருக்குதுன்னு அவன் நாடா, அவனை ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லு. யாரு? நம்ம ஐயா முற்போக்கு சமூக சீர்திருத்தவாதி நம்ம ஐயா ஈவேர தான். இந்த RSS காரன் கூட எங்களை பாகிஸ்தானுக்கு தான் போய் சொன்னான், இவன் ஆப்கானிஸ்தானுக்கு போய் சொல்லிடுறாப்ல. நம்மளை கேட்கிறாப்ல, இது அவன் நாடா, அவனுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்கட்டும், உனக்கு இந்த நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? நீ யாரு முதல்ல? மேடையில் இப்படி உட்கார்ந்துகிட்டவரு, இப்படி உட்கார்ந்துகிட்டு முன்னாடி இருக்கிற தமிழங்களை பார்த்து, உன்னைய பாப்பா பாட்டிமான்னு எழுதிட்டானே, தமிழன் தாசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் வேசிமான்னு எழுதிட்டானே, தமிழன் உன்னைய சூத்திரன் எழுதிட்டானே, பிராமணன் எழுதிட்டானே, பாப்பா எழுதிட்டானேன்னு எந்த சாஸ்திரத்தில் தமிழன் தாசிமான்னு எழுதியிருக்கு? நல்லா கவனிச்சுக்க. ஆனால் அம்பேத்கர் சொல்றாரு, அவர்கள் வகுத்த இந்த 4 வர்ணத்திலே சூத்திரன்கிற வர்ணம் இந்திய நிலம் முழுமைக்கும் 85 விழுக்காடுங்கிற. அப்ப மராட்டிலையும் சூத்திரம் இருக்கான், மலையாளிலையும் சூத்திரம் இருக்கான், கன்னடலையும் சூத்திரம் இருக்கான். ஆனா இவர் தமிழன் சூத்திரன், தமிழன் தாசிமான்னு எழுதியிருக்கான். ஆனா மேல உட்கார்ந்து அவர் என்ன, அவரை எழுதல. அப்ப ஒருத்தன் எழுந்திருச்சு, அப்ப எங்களை தாசிமான்னு எழுதிட்டான், உங்களை எழுதல அப்படின்னு ஒருத்தன் கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உயர்ந்தவர், அவர் சூத்திரம் இல்ல, ஏன்னா அவர் தமிழர் இல்ல. எப்படி இருக்கு பாருடா, டே எப்படி இருக்கு பாருடா. அத உட்கார்ந்து மானம் கட்ட ஒரு கூட்டம் கைதட்டிக்கிட்டு இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. ஒருத்தன் கோபப்படுறானடா, என்னரும் தாய்மொழியை ஆழி அது சாணியன் என்று சொன்னவனை ஒழிக்கணும்டான்னு ஒருத்தன் கோபப்படுறான பத்தியில. ஏன்னா தமிழ இல்ல, செத்துட்டான். திட்டமிட்டு உன் தாய்மொழி அழித்து விட்டார்கள். உன் தாய்மொழி புறக்கணிக்கப்படுகிற நிராகரிக்கப்படுகிற இடத்திலே உன்னுடைய குரல் வலை நெரிக்கப்படுது. அதனாலதான் தேடி தேடி எமது இன முன்னோர்களின் வீர வரலாற்றை, அருமை பெருமைகளை எடுத்து எடுத்து எங்களுக்கும் பின்வருகிற இன்னொரு தலைமுறைக்கு கடத்த காரணம் இதுதான். இப்ப என் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பாட்டியோட வரலாறை போய் தேடி படிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண்மகள் நம்ம இனத்திலே பிறந்திருக்கிறாள் என்று போற்ற தொடங்குவார்கள். யார் யாரையோ தெய்வம்னு வழிபடுறியடா, யார் யாரையோ. போற்றத்தக்க ஒரு பெருமகள் நம்முடைய குலத்தில் நம்முடைய இனத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அதான் என் தம்பி சொல்றான். அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் சொல்லுவேன், வென்று வருவேன். அவள் பேரன் சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்திற்கு முன்பே மிகப்பெரிய என் பாட்டி சிலையை வைத்து, வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது எழுதியிருக்கிறார். பெங்களூர்ல அவன் கெம்பே கவுடா என்கிற அவன் மண், அவன் மண்ணின் மகனை முன்னாடி சிலையா வச்சிருக்கான். நான் என் பாட்டியை வைக்கிறேன். என்ன பண்ண போற? வப்பேன், என் பெருங்கள் என் பெருமையெல்லாம் நிறுவுவேன். என் பாட்டை வஉசிக்கு இங்க துறைமுகம் இருக்கு, ஒரு பேர் வச்சிருக்க வஉசி துறைமுகம். அதுல இந்த துறைமுகம், இந்த விண்ணூர் நிலையத்துக்கு என் பாட்டன் பூலித்தேவன் சிலையை வச்சு வைப்பேன். இன்னொரு இடத்துக்கு என் பாட்டன் அழகுமுத்துக்கொன் சிலையை வச்சு வைப்பேன். இந்த சிலையெல்லாம் எங்க வைக்க, தூக்கி எங்கேயாவது போட்டு தூர போட்டு வைப்பேன். ஒருபோதும் பூமிக்குள்ள போட்டு புதைக்க மாட்டேன். ஏன்? எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை கீழடியில் சொன்ன மாதிரி தோண்டி இந்த சிலையை கண்டுபிடிச்சு இத முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் வணங்கியிருக்கான்னு நினைச்சு இந்த தரித்திரங்களை மறுபடி வழிபடக்கூடிய தெய்வமாக்கிடுவான். அதனால என்ன பண்ணுவேன், எங்கன நொறுக்கி எந்த பக்கத்துல சாலையை போட்டேன்னு எவனுக்கும் தெரியாது. கதை முடிச்சு. நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சுக்கல நீ. நான் செய்வேன், உறுதியா செய்வேன், நீ நம்பு. நான் செய்ய வேண்டியதில்ல, என் பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா, அவன் கடப்பாறையோட வருவான். அங்கங்க
நீ என்னுடைய காசுல நடத்துகிற போக்குவரத்துக்கு ஏன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துன்னு போட மாட்டேங்கிற? அந்த நாடு அந்த பேரை வைக்கிறதுல உனக்கு என்ன வலிக்குது? இப்ப நீ வைக்கல, ஆனால் என் பிள்ளைகள் தேடி தேடி போய் எல்லா பேருந்துலையும் ஓட்டுறான். இப்ப இப்ப நீ 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 நினைக்கிறியா நான் சொல்லிதான் ஓட்டுறான்னு நினைக்கிற? இல்ல, அவன் உள்ளுக்குள்ள இருக்குது பாரு. எங்க தாய் முளைப்பாலோடு வீரம் உண்டது செந்தமிழ்நாடு. அந்த உணர்வு அவனை உசுப்பி போகுது. நான் சொல்லல. இப்ப கடற்கரையில் இருக்க சமாதி எல்லாம் இடின்னு நான் சொல்ல வேண்டியது இல்ல. அண்ணன் பதவி ஏற்க போறாருன்னு லாரியில வருவான். அவன் மாலை கடப்பாறை மண் வச்சுதான் எடுத்துக்கிட்டு வருவான். நாங்க அங்க பேசிக்கிட்டு இருப்போம், இங்க இவன் பேத்துக்கிட்டு இருப்பான். எப்படி? நீ இங்க பாரு, என் பாட்டி மேல சத்தியமா ஒரு நாள் இது நடக்கும். நம்ம எப்படிப்பட்ட வீரத்தை போட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்க ஒவ்வொரு வீரனை உள்ள போட்டு அவங்க படுத்துற பாடு. இவங்க எவ்வளவு தூரம்டா நம்மளை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறதா இருந்தா. சாராயத்துக்கு பேரு வீரன் வச்சிருக்க. சரித்திர வீரனை போற்றாம, வீர மரத்திய போற்றாம, வீர பெருமக்களை போற்றாம, சாராயத்துக்கு வீரன் வச்சு போட்டவன வீரன் நட்டுக்கிறது. தமிழன் வீரம்டா, வீரன். இதை விட நம்மளை சிறுமைப்படுத்திட முடியுமாடா? முடியுமா பாரு. எப்படியாவது நம்ம வென்று ஆகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. இந்த பிள்ளைகள் நான் நிறுத்துற இடத்துல தயவு செய்து எங்களை சாதி மதம் பாத்துறாத, பார்த்தா போடாத. இந்த சாதிக்கார பயில சீமா நிறுத்திருக்கான், போடாத போடாதடா. எங்க கோட்பாடு ஒன்றுதான். எங்களுக்கு சாதி இருக்கா? இருக்கு. என்ன சாதி? விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதி என்ன பண்ணால நம்ம பாட்டேன் பாரதி. அந்த தமிழ் சாதி நாங்கள். ஒரு தாய் பிள்ளைகள் தமிழ் தாயின் பிள்ளைகள், ஓர்குடி மக்கள் தமிழ் குடிமக்கள். எங்களுக்கு தேவரும் ஒன்றுதான், தேவேந்திரம் ஒன்றுதான், நாடாரும் ஒன்றுதான், கோணாரும் ஒன்றுதான். ஏன்? அவன் தாய்மொழியும் வாய்மொழியும் என் தாய்மொழி வாய்மொழியும் ஒன்று. என் தாய் தமிழ், பேரன்பின் தாய், எல்லோரையும் ஆறத் தழுவி நேசிப்பவள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவள், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடிய என் மொழி அருகில் இருக்கிற என் அண்ணன் தம்பியை பகைக்க சொல்லி தருமா? எப்படி பார். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிறான் பாரதி. அவனை பகைவன் என்று கற்பிக்கிறான் திராவிடன். தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறான் நம்முடைய பாட்டன் வைகுண்டர். அவனை போற்றானாடாவன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி நின்றேன் என்றான் வள்ளலார் பெருமகன். பயிர் வாடிடுச்சுன்னு உயிர் வாடி நின்று காண்டா நம்ம பாட்டேன். அவனை போற்றானா? போற்றானா சொல்லு. அக்ரஹாரத்தில் இருந்த பாரதி கண்ணனையும் பாடினான், காளியையும் பாடினான், கர்த்தரையும் பாடினான், ஏக இறைவன் அல்லாவையும் பாடினான். அல்லாவை பாடிய கர்த்தரை பாடிய ஒரு ஐயரை சொல்ற அக்ரஹாரத்தில் இருந்து பாரதிய தலைவனா சொல்லு. எது போற்றத்தக்கது எது தூற்றத்தக்கது என்று தெரியாத ஒரு தற்குறி கூட்டமாக மாறி போனதால் தான் பல தற்குறிகள் தவிக்கொண்டு திரிகிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள், என்னினும் இளைய என்னுயிர் தம்பிதங்கைகள், திரும்ப திரும்ப என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நாங்கள் சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்ப்பவரோடு பழகவே மாட்டோம். எங்கள் கொள்கை நிலைப்பாடு சாதிக்கு கொலை செய்யாதே, சாதியை கொலை செய். சாதி மத உணர்ச்சியில் இருந்து நீ வெளியேறவில்லை என்றால் நீ தமிழன் என்கிற இன உணர்ச்சி உனக்கு பிறக்காது. நல்லா கொஞ்சம். அதனால
இதுவரை செஞ்ச பிழை விடு, இனிமேலாத அந்த தவறை செய்யாதி. உங்க பிள்ளைகள் பிரபாகரன் மகன் என்னை தவிர இந்த நிலத்தில் 15 ஆண்டுகள் ஒரு பின்புலமும் இல்லாமல் ஒற்றை மகனாக நின்று இந்த படையை கட்டி தோத்து இழுத்துக்கிட்டு வந்து இவ்வளவு தூரம் நிக்கிறேன்னா, அரை விழுக்காடு விழுக்காடு வாக்கு பேரம் பேசி கூட்டணிக்கு இழுக்கிறேன்னா 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வச்சிருக்கேன். எவ்வளவு பேரம் பேசியிருப்பான். நான் சமரசம் செஞ்சிருக்கேனா? இல்லை. ஏன்? எனக்கு 4-3 சீட்டை தந்து இல்ல, நாட்டை தரணும். ஏன்? என் கனவு பெருசு. என் நாடை இப்படி மாற்ற வேண்டும் என்கிற கனவு. யாருடைய கனவு? என் முன்னவன் குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. உருவசியும் ஓவாப்பினியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஒரு கனவு, ஒரு கனவு. அறம் சார்ந்து வாழ்ந்து ஆண்ட மறவர் கூட்டம். அந்த அறம் சார்ந்த ஒரு ஆட்சி முறை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லோருக்குமான உரிமை. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி? உலகம் திரும்பி பார்க்கிறது போல கல்வியில் மேம்பட்ட, மருத்துவத்தில் மேம்பட்ட, பசி என்ற சொல்லே இல்லாத ஒரு தேசம் தமிழர் நாடு. நீ சிரிச்சுட்டு தான் நினைக்கிறேன். நீ சொல்லிட்டே இருப்பான்னு. நான் வந்து அமர்ந்த உடனே என் மீனவனை கைது பண்ண சொல்லிடுறா பாக்குறேன். தொற்ற சொல்றா பாப்பான், தொற்ற சொல்ல பாப்பான். அவனுக்கு தெரியும் அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் யாருடைய மகன்னு தெரியும். என் தலைவன் அந்த காட்டுக்குள்ள துவக்கோட நிக்கிற போது ஒரு மீனவன சிங்கள ராணுவம் தொட்டுச்சாடா? அப்ப இந்த நாட்டு குடிகளை பாதுகாத்து நின்ற காவல் தெய்வமா நம் தலைவன் நின்றுக்காங்கிறதுக்கு சான்று. அவன் இல்ல ஆடுறான். இப்ப அறிவுல, வீரத்துல, மானத்துல, கருத்துல எதிலையுமே உங்கள் பிள்ளைகள் குறைந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு கை கொடுத்து எங்களை வலிமைப்படுத்துங்கள். இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டலைன்னா நீங்க கேளுங்க. உலகத்தில் 5 நாடுகள் தான் கல்வியில் சிறந்திருக்கு. தென்கொரியா, ஜப்பான், சிங்கப்பூர், ஹாங்காங், பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி தமிழர் நாடு கல்வியில் சிறந்து விளங்கலைன்னா என்னை கேளு. அப்புறம் கேளு. வேலை இல்ல என்கிற சொல்ல இல்லாத ஒழிப்பேன். எதுக்கு ஓடி வருவான், ஆடி வருவான்? நம்ம வெற்றியை போற்றுவதற்கு ஓடி வருவான், ஆடி வருவான், ஆடி வருவான். அதன் பேரை வெல்லும் போது வேலை எடுத்து காவடி எடுத்து ஆடுவான் பாரு. அப்ப என் பக்கத்துல அவனா ஆடுவான். திரும்ப திரும்ப சொல்றேன் பாரு. என் பாட்டன் பாரதி அவன் பாடியதெல்லாம் நடந்திருக்கு. விடுதலை அடையல, விடுதலை அடைஞ்சிட்டேன்றான், அடையுது. கொடி ஏத்தல, கொடி ஏத்திட்டேங்கிறான், ஏத்துறான். மாநிலம் பிரிக்கல, பிரிச்சுட்டான். அவன் பிரிச்சு வணங்கிட்டான், பிரிச்சுட்டான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, வச்சுட்டான். இதெல்லாம் அவன் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. அவனே சொல்றான், தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யா போயிருமாடா. கர்ம விளைவுகள் எல்லாம் நாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். நம்ம உண்மையிலே தர்மம் வெல்லும். இதுதான் என் தலைவன் என்ன சொல்றான், நாம் சாகலாம், தோற்று போகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் செத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை, சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. சத்தியம் சத்தியமாக வெல்லும். நாம் ஒரு நாள் உறுதியாக வெல்லுவோம். ஏன்? சத்தியத்தின் மக்கள், சத்தியத்தின் பின்னால் நிற்கிற மக்கள் நாம் வெல்லுவோம்ங்கிறார். அதேதான் என் தாத்தா தெய்வ திருமகன் சொல்றார். திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான்டா. யாருடைய திருவருள்? வள்ளலாருடைய திருவருள். அவன் அரியணை ஏறும் போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும்.
அது ஆட்சி மொழி, பேச்சு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வழக்காடு மொழி, பண்பாட்டு மொழி, எல்லா மொழியாகும் என் தாய்மொழியே. இந்தியாவையே என் தமிழ் ஆளும், ஏன் உலகத்தையே ஆளுங்கிறார். அதற்கு அவனுக்கு உலகம்மை என் தாய் மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகன் அகத்தியருக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறாரு. எந்த தமிழ்? இந்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்ங்கிறாரு. அவர் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. பாலை விற்பது போல தண்ணீரை வித்தார்கள். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள். அடுக்ககம் பிளாட்ஸ் வாழ்கிறார்கள். விளை நிலங்களை எல்லாம் வீட்டு மனைகளாக்கி விற்றார்கள், விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நடந்த போது நீ ஊமையாக இருந்தால் உன்னை தேசியவாதி, ஜனநாயகவாதி என்று சொல்வார்கள். நீ உரிமை என்று பேசிவிட்டால் உன்னை தேச துரோகி என்று சொல்வார்கள். இப்ப நம்மள சொல்றாங்க உரிமை என்று பேசும்போது என்ன பெரிய பிரிவினைவாதி, ஆண்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன் எல்லாம் சொல்றான் பாரு. இவர் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தன் வருவான்டா, அன்னைக்கு தமிழ் அரியணை ஏறும்டா, தமிழ் அவனுக்கு துணை நிற்பான்னு சொன்னார்ல, அது இந்த பேரம் தான். இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். இந்த தம்பி துறை சொன்ன மாதிரி இத்தனை முன்னோர்களினுடைய ஆன்மா இவர்கள் சுவாசித்து விட்ட மூச்சு காற்றை நாங்கள் சுவாசிப்பது உண்மையானால் அது நடக்கும். என்னுடைய பேராசிரியர் பெருமகன் எனக்கு தமிழறிவு பூட்டிய, தமிழ் பால் ஊட்டிய என் ஆண் தாய் பரமசிவம், அவருடைய மாணவன் நான். அவருக்கு வணக்கத்தை பெருமிதத்தோடு செலுத்துகிறேன். அவருடைய தமிழள்ளி விளையாடுகிறேன் தமிழர் நிலமெங்கும். அவன் சொல்றான், பாரதியாரை பற்றி எங்க அப்பா நல்லைக்குன்னு தான் பேசுவாங்க. அவர் சொல்றாரு, நாங்கள்லாம் அதுக்கு எதிர் முகாமில் இருந்தோம், திராவிட இயக்க சிந்தனையில பாரதிதாசனை போற்றி கொண்டிருந்தோம். அப்புறமா நான் பாரதியை ஆழ்ந்து படிக்க தப்பன்ட்டோன்னு தோணுச்சு, ரொம்ப படிக்க ரொம்ப தப்பன்ட்டோன்னு தோணுச்சு, அப்புறம் ரொம்ப படிக்க முட்டாள்தனம் பண்ணிட்டோன்னு தோணுச்சுன்னு அவர் மாணவன் எனக்கு படிப்பிச்சு அப்படி படிச்சுப்பாரு. இப்ப அதனால என்ன பண்றான், பாரதி உன் செருப்பை வைத்து இவங்களை வெளுக்கிறண்டான்னு போடும். எப்படி நாம பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையெல்லாம் இடிப்பேன்னு சொல்லல, திராவிட குட்டியச்சவர் தகர்ப்பு இடிப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன். நீயா கோட்டைன்னு கற்பனை பண்ணிக்கிற? கொள்கை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா? உங்க ஐயா நம்ம ஐயா ஈவேரா பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா உன்னால? சீமான் ஈவேராவை எதுக்குறான், நாம் தமிழ் கட்சியில எதுக்குறான், அவனுக்கு ஓட்டு போடாதீன்னு மேடையில பேச முடியுமா உன்னால? பேசுவியா? ஏன் ஒத்த ஓட்டு விடாது. இங்க எந்த கொள்கை தலைவனுக்கும் கிடையாது. யாருக்கு? காந்திக்கு மட்டும்தான் ஓட்டு. அப்படிதான் வச்சிருக்கான். காந்திக்கு இல்லாத ஓட்டு இந்த மான தமிழ் பிள்ளைகளுக்கு, பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இருக்குன்னா அது எங்களுக்கு தான் இருக்கு. ஏன்? மாற்றத்தை விரும்பிய மக்கள், நல்ல அரசியல் வர வேண்டும், நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்று விரும்பிய மக்கள், பன்னெடுங்காலமாக துன்ப துயரங்களை தூக்கி சுமந்த வந்த மக்கள், எளிய மக்கள், கற்றறிந்த பெருமக்கள், கற்றுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள், சிறந்த ஆட்சி இந்த நாட்டில் உருவாக வேண்டும், கேடுகட்ட பணநாயக முறை ஒளிந்து மாண்புமிக்க ஜனநாயகம் மலர, தீய ஆட்சி முறை ஒளிந்து தூய ஆட்சி முறை மலர விரும்பிய மக்கள் இந்த பிள்ளைகளை தேடி தேடி வாக்கு செலுத்தி மூன்றாவது பெரிய கட்சியாக உயர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் இருக்கிறார்கள், இன்னும் இன்னும் வருவார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள். ஏன்? மாற்றத்தை விரும்புகிற மக்கள். மத்தவனா காந்திக்கு தான், 500 ரூபாயில இருக்கிற காந்தி படத்துக்கு தான் ஓட்டு. இவன் எவனுக்கு ஓட்டு கிடையாது. ₹1 கொடுக்காம ஒரு ஓட்டை வாங்கி காட்ட சொல்றா. 36 லட்சம் வாக்கு ஒரு தொகுதிக்கு, 30,000, 22,000, 28,500, 25,500 இந்த வாக்கை ₹1 காசு கொடுக்காமல் பெற்றிருக்கோம் என்றால் இந்திய பெருநிலத்திலே மதிப்புமிக்க வாக்கை வைத்திருக்கிற மக்கள் நாங்க தான். அதனால நடக்க இருக்கிற தேர்தலில் உறுதியா வெல்லுவோம். என் அன்பு மக்களின் அருமை பிள்ளைகள், என் பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், திருச்சியிலே உங்கள் பிள்ளைகள் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்று மாபெரும் மாநாட்டை நடத்திருக்கிறோம் February 21. அதிலே எந்த கட்சியில நீங்க இருந்ததை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் பிறந்த இனத்திற்காக இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். இதான் அழைப்பு. குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம்,
கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்கிற முழக்கத்தை வைத்து திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே, திரள்வோம் திரள்வோம் பகை மிரள திரள்வோம் பைந்தமிழ் இனத்தீரே என்று இரு கைகளையும் விரித்து அழைக்கிறோம் உங்கள் அன்பு பிள்ளைகள். திருச்சியிலே பிப்ரவரி 21 பேரெழுச்சியாக நாம் கூடுவோம். அங்கே 234 வேட்பாளர்களையும் நாங்கள் மொத்தமாக அறிவிக்க இருக்கிறோம். திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திருச்சியில் பிப்ரவரி 21 நடைபெற இருக்கிற மாநாட்டிற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை அண்ணனிடம் நிதி வழங்கப்படுகிறது. மாநாட்டை நாங்களே முன்னின்று நடத்துவதால் அந்த நிதியை நாங்களே பெற்றுக் கொள்கிறோம். ஜிஎஸ்டி மாதிரி இருக்கு, வரியை போட்டு எடுத்துக்கிட்டு திருப்பி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.